நாமஜபம் ஹரியோம் நாமம் சொல்லுங்கள். அவரை அனைவரும் வாங்கிக் கொள்ளுமாறு கேட்கிறோம்.
முத்தெல்லாம் வாழி எங்கள் மூலம் ஒரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்ப வாழி பராபரமே. இருபத்தினாலே நேர்கள் அனைவருக்கும் அடைய சொல்லுங்கள் பணிவான வணக்கம் தெரிவித்து முழு நிலவு வழிபாடு என்பதற்காக பௌர்ணமி வழிபாடு என்பது யோகாசனாலயத்தில் பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. நான் சேர்ந்தது முதற்காட்சி அது நான் சேர்ந்ததுக்கு முன்பு இருந்தே இது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பௌர்ணமி என்று மட்டும் சிறப்பாக ஒரு வழிபாடு நடத்துவதற்கு காரணம் என்ன என்று நமக்கு ஒரு யோசனை வரலாம். பௌர்ணமிக்கு ஏன் ஒரு சிறப்பு வழிபாடு பண்ணலாம்? தாய்மணம் தன் பாடலில் கூறுகின்றார், மாதத்திலே ஒரு திங்கள் உண்டாகி மடிவதை என் போதத்திலே சற்றும் வைத்திலேயோ அதலும் உண்மை நன்றி. வேதத்திலே தக்க வாதத்திலே அடங்காது இங்கு நாதத்தில் அடங்காது அந்த வான்பொருள் நாடிக்கொள்ளு என்று. ஆக ஒரு நிலவானது அமாவாசை அன்றைக்கு அது முழுவதுமாக மறைந்து விடுகின்றது, நம்ம கண்ணு தெரியாது. பின்னர் சிறிது சிறிதாக வளர்ந்து கொண்டே வருகின்றதா. வளர்ந்து கொண்டே வந்தால் பௌர்ணமி என்று முழு நிலவாக பிரகாசிக்கின்றது. பின்னர் மீண்டும் தேய்ந்து கொண்டே போய் அப்புறமா அமாவாசை என்றது மறைந்து விடுகின்றது. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி என்று நிலவானது ஒரு ஒரு ராசியில சஞ்சரிக்கின்றது. அப்படி பார்க்கும்போது இந்த மாதத்தில் இருந்து சிம்ம ராசியில மக நட்சத்திரத்துல இந்த நிலவானது இந்த மாதம் சஞ்சரிக்கின்றது. ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு ஒரு ராசியாக அது கொண்டே வரும். அதற்கு எதிராக இருக்கின்ற ராசியில சூரியன் இந்த மாதத்துல கும்பராசியில சூரியன் இருக்கின்றதும். அப்போ ஒன்றொன்றும் நேர் எதிரெதிரே இருப்பதனால சூரியனுடைய பிரகாசத்தின் முழுமையாக நிலவானது பிரகாசிக்கின்றது. சூரியனுடைய முழு பிரகாசத்தையும் நிலவானது பிரகாசிக்கின்றது. சூரியனை நம்முடைய பெரியோர்கள் பரமாத்மா என்றே சொல்வது. அவனுடைய திரு அருளாகிய இந்த நிலவு சக்தியை, திரு அருள் சக்தியை நிலவாக கூறுவார்கள். ஆக இந்த நிலவு முழுமையாக பிரகாசிக்கின்ற போது திருவருளானது முழுமையாக நம்முடைய சித்தத்தில் பிரகாசிக்கும். திருவருளை காண்பதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒன்றும் இல்லாத ஒரு கருவி கருணங்கள் எதுவும் இல்லாத ஆன்மாவானது தனித்து நின்ற போது எதனை அறியாது இருக்கின்றோம். அதுக்கு உடல் என்பது இருந்தால்தான் கண்ணாக்கு மூக்கு செவியாகிய இவையெல்லாம் அதுக்கு கிடைக்கும். அப்போது அதை கொண்டு அதை உலகத்து பொருள்களை எல்லாம் அறியும். ஆக இதை இந்த உடலை பொறிகள் அடங்கிய இந்த உடலை இறைவனானவன் இந்த ஜீவாத்மாவுக்கு கொடுத்து இந்த உலகத்திலே பிறக்க செய்கின்றான். ஆக அவ்வாறு பிறந்த அது படிப்படியாக பக்குவம் அடைந்த உள்ளாகி கூடாகி என்று மாணிக்கவாசகர் சொன்னது போல ஒவ்வொரு பிறவியாக கடந்து இப்போது மனித பிறவியை அடைந்திருக்கின்றன. மனித பிறவியில இருந்து மனிதன் தேவனாகலாம் என்று சொன்னது போல அவர்கள் மௌன நிலையில இருக்கும் போது அவர்கள் மனம் ஆடங்க பெறுகின்றார்கள். மனமானது வெளியாகின்ற போதுதான் அப்போது
குரு கொடுத்த அந்த உபதேச மந்திரமானது அங்கே பிரகாசிக்கின்றது. அதை குருவர்கள் என்று சொல்வது. அந்த மந்திரம், அந்த மந்திரத்தின் வாயிலாக அதில் அதன் வழியாக அதனோடு சென்று சேர்வதும் பிரிவதுமாக போவதும் வருவதுமாக இந்த ஆன்மாவினுடைய அறிவானது சென்று 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 அணுவாய் தேய்ந்து தேய்ந்து கடைசியாக ஜீவாத்மாவானது தனித்து நிற்கக்கூடிய நிலை வந்து தெரிகின்றது. ஜீவாத்மா தனித்து நிற்கும் போதுதான் அந்த மந்திரத்தின் வழியாக பிந்து என்ற அந்த கதவின் வழியாக அது பிரவேசித்து திருவருள் பிரகாசிக்கின்ற அந்த இடத்தை சென்று அடைகின்றார். திருவருளான முதலில் ஒரு நட்சத்திரம் போல நென்மீனை பூச்சி போல அதை பிரகாசிக்கும். பின்னர் அதனை நெருங்கி செல்ல செல்ல அது வளர்ந்து கொண்டே வரும். இறுதியாக வர முழு நிலவு போல பிரகாசிக்கின்றது. அருள் திருவருள் முழு நிலவு போல பிரகாசிக்கின்ற போது அதனோடு ஜீவாத்மாவுடைய அறிவானது கலந்து நிற்மையான அதனை ஞானம் என்று சொல்றோம். ஞானிகள் அருளோடு கலந்து நிற்கின்றனர், மனிதர்கள் மாயையோடு கலந்து நிற்கின்றனர். மாயா விகார மனம் என்று சொல்றாங்க. அந்த மனதோடு கலந்து நிற்கின்றார்கள். மனதோடு நம்முடைய புலன்கள் எல்லாம் கலந்து நிற்கின்றன. புலன்கள் பொறிகள் வாயிலாக சென்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களிலே எல்லாம் ஈடுபடுகின்றன. அந்த விஷயங்களில் ஈடுபடும் போது என்ன ஆகிறது? நமக்கு அந்த விஷய வாதனை என்பது ஏற்படுகின்றது. விஷயங்களிலே நமக்கு ஒரு பற்று என்பது ஏற்படுகின்றது. முன்னாடி அனுபவித்ததை மீண்டும் மீண்டும் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆசை நமக்கு உண்டாகின்றது. ஒரு இனிப்பு பலகாரம் சாப்பிட்டா மீண்டும் அந்த பலகாரம் சாப்பிட வேண்டும் என்று நமக்கு ஆசை உண்டாகும். ஒரு இடத்துக்கு போய் வந்து ஒரு இயற்கை காட்சியை கண்டு ரசித்தா மீண்டும் அந்த இடத்துக்கு போய் அந்த காட்சியை காண வேண்டும் என்று ஒரு ஆசை உண்டாகும். ஆக இவ்வாறு மாயையில இருக்கின்ற வரையில நமக்கு ஆசை என்பது வந்து கொண்டேதான். மாயையில இருக்கின்ற போது மனமானது இருக்கும். மனம் இருந்தது என்று மனதோட புலன்கள் தொடர்பு கொண்டிருக்கும். புலன்கள் இந்த பொறிகள் வாயிலாக கண்ணாக்கு மூக்கு செவிமையாகிய இந்த பொறிகள் வாயிலாக சென்று உலக விஷயங்களில் சென்று பற்றும். அந்த உலக விஷயங்களில் நமக்கு ஆசை இருந்தது. முன்னாளில இந்த காமன் பண்டிகை என்று ஒரு பண்டிகை கொண்டாடுறோம். சிலப்பதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும்னா காமன் பண்டிகை பற்றி நமக்கு அதில் குறிப்பிடுகின்றோம். அதாவது ரவியும் மன்மதனுமாக அவர் அந்த தம்பதிகள் நமக்கு மனதில ஆசையை ஊட்டுகின்றனர். புலன்கள் வாயிலாக அடைகின்ற அந்த இன்பங்களிலே ஆசையை ஊட்டுகின்றார்கள். அந்த ஆசையை அடக்க வேண்டும், அதனை எரிக்க வேண்டும் என்பதை காட்டுவதற்காக நமக்கு இந்த காமன் பண்டிகை என்பதை வந்தாங்க. வடநாட்டில் ஹோலி பண்டிகையை கொண்டாடுறாங்க. இன்னைக்கு இந்த நாளைய தினம் ஹோலி பண்டிகையை கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நாளைக்கு தான் பௌர்ணமி பிறகு. அவையினால அந்த பௌர்ணமி என்றவர்கள் ஹோலி பண்டிகையை கொண்டாடுகின்றனர். அந்த பண்டிகை என்றவர்கள் இந்த வசந்த காலம் தொடங்குகின்றது என்று அவர்கள் அதனை சிறப்பாக கொண்டாடுகின்றனர். இது எப்படி வந்தது என்று பார்த்தா இல்லையா, முதலில் இறைவன் சிவபெருமான் தவம் செய்து கொண்டிருந்த போது வேடிக்கையாக பார்வதி தேவி அவருடைய கண்கள் இரண்டையும் பொத்தியதாகவும் மூடியதாகவும், அந்த கண்கள் இரண்டும் சூரிய சந்திரர்கள் அவையினால உலகமே இருளிலே மூழ்கிவிட்டதாகவும், அவையினால சிவபெருமான் கோபம் கொண்டு உலகத்தை இருளிலே மூழ்கடித்து விட்டாயினே இந்த உலகத்தில் சென்று பிறக்கப்படவா என்று அவருக்கு சாபப்படுவதாகவும், அப்போதே சாவ விமோசனம் வேண்டிய அம்மன் கேட்ட போது இது போல நான் ஒரு காலத்தில் வந்து நீ தவம் செய்தாயேன்னா நான் உன்னை வந்து மடப்பேன் என்று அவர் கூறியதாகவும், அவ்வாறு இந்த
கதைக்கு ஏற்றபடி பார்வதி தேவி தவம் செய்து கொண்டிருந்தார். சிவபெருமான் அவரை மனத்திற்காக வருகின்றார். அப்போது சிவபெருமான் தவம் செய்து கொண்டிருக்கும் போது பார்வதி தேவி அங்கு வருகின்றார். பார்வதி தேவியின் பேரில் ஆசை உண்டாகும்படியாக மன்மதனானவன் அவர் பேரில் தன்னுடைய பானத்தை எய்ததாகவும் சிவபெருமான் கோபம் கொண்டு அவனை எரித்து விட்டதாகவும் அவ்வாறு ஆசையை எரித்து விட்டார் சிவபெருமான். ஆனாலும் மீண்டும் பார்வதி தேவியை மணந்து கொண்டார். அதுபோல உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்களின் பேரில் ஆசையை நாம் விட்டுவிட வேண்டும் என்றுதான் நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார். பொருள்களை துறப்பது என்பதே இல்லையா? பொருளை திறந்து விட்டு போவதில்லை. நாம் எல்லா பொருளையும் வீடு வாசல் எல்லாம் மனைவி மக்களை எல்லாம் விட்டுவிட்டு காட்டுக்கு போய் தவம் செய்ய என்று யாரும் நம்ம சொல்லலை. அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஆசையை விட்டுவிட்டு திருமணம் சொல்லும்போது ஆசையருமே ஈசனோட ஆயினும் ஆசைப்படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாக என்று. ஆசை இல்லாதபடி ஒரு பொருளை அனுபவிப்பது என்பது ஒரு கர்மாவை செய் பலனை இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்தது என்று கீதை சொல்கின்றது. பல்வேறு விதங்களிலே எல்லா நூல்களும் இதைத்தான் நமக்கு சொல்கின்றன. ஆசை விடுறது எப்படி? ஆசைப்படுறது யாரு அப்படிங்கிறது யார் ஆசைப்படுறான்? ஆசைப்படுவது மனதுதான். அதுதான் இந்த விஷயங்கள் எல்லாம் பதிவாகி நாம் அனுபவித்த அந்த இன்பங்கள் எல்லாம் அதிலே பதிவாகி இருக்கின்றன. ஆகையினாலே மீண்டும் அவற்றை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய மனதில் ஆசை என்பது உண்டாகின்றது. ஆகையினால மனதை நாம் நீக்குவதற்கு கற்றுக்கொள்ளும். மனதை முதலில் அடக்க வேண்டும். மனதை அடக்கிறதுக்கு என்ன செய்யணும்? மனமானது சிதறி கிடைக்கின்றது. 5 புலன்கள் வாயிலாக பல்வேறு விஷயங்கள் எல்லாம் சென்று அதை பற்றுகின்றது. அவ்வாறு இல்லாதபடி அதை ஒன்றாக சேர்க்க வேண்டும். அங்கும் எங்குமாக ஒன்றை விட்டு ஒன்றை நினைந்து ஒன்றை மறந்து ஓடும் மனம் எல்லாம் நீ என்று அறிந்தால் எங்கே இயங்கும் பராவரண என்ற தாய்மனம் இருப்பார். அது போல ஒன்றை நினைந்து ஒன்றை மறந்து ஓடிக்கொண்டே இருக்கின்ற இந்த மனதை ஒரு பொருளிலே நாம் நிறுத்தி வைப்பதற்கு அதற்காக குருநாதர் நமக்கு ஒரு மந்திரத்தை கற்றுக் கொடுக்கிறார். பஞ்சத்திர மந்திரத்தை நமக்கு நம்முடைய யோகாசனாலயத்தில் கற்றுக் கொடுக்கின்றார். அந்த மந்திரத்தை எதிர்கொண்டிருந்தோம் என்று சொன்னால் ஓடுகின்ற மனம், அலைந்து திரிகின்ற மனமானது ஒரு இடத்துல அமைக்கும். அலையின் மனத்தை அகத்தடக்கும் அவனே யோகம் அறிந்தவன். யோகி அவன்தான். அலைந்து திரிகின்ற மனதை அடக்கி ஒரு இடத்துல நிறுத்தி வைத்தவன். அதுபோல ஒரு இடத்துல மனதை நிறுத்தி வைக்க வேண்டும். ஒன்றிலே நிற்கின்ற மனதை ஒன்றும் இல்லாதபடி அதனை போக்குவதற்கு அப்புறமாக நமக்கு சொல்லிக்கிறோம். இந்த மந்திரத்தை சொல்லி மனதை ஒன்று கூட்டினோம்னா அந்த ஒன்றும் இல்லாதபடி ஒன்றும் மர நெறி என்று உணர்த்திய மோனகுரு என்று அதில் ஒன்றையும் விட்டுவிட்டு நிற்பதற்கு பட்டம். ஒரு கம்பியில் நடக்கிறதுலாம் நடக்கலாம் இல்லையா? பழக்கத்தில் நடக்கலாம். ஆனால் அந்தரத்தில் நடக்கிறதுனா எப்படி நடக்க முடியும் நம்மளால? இல்லையா? கம்பி கூட இல்லாதபடி அந்தரத்தில் நின்று சொன்னால் யாராலும் நிற்க முடியும். ஆனால் அவ்வாறு நிற்பதற்கு ஒரு உபாயத்தினை நம்முடைய பெரியவர்கள் நமக்கு கற்றுக்கொடுக்கும். மந்திரத்தை உண்ணி மயக்காமல் எனக்கு இனி ஒரு தந்திரத்தை வைக்க ஒரு தந்திரம் செலுத்துறோம். அந்த தந்திரத்தை நாம் கடைபிடித்தோம் என்று சொன்னால் அந்த ஒன்றையும் விட்டுவிட்டு நாம் வெட்ட வெளியே அந்த சூன்யத்தில் நம்மால சினம் என்று சொன்னால் கோபம் என்பது ஒரு எண்ணம் இல்லையா? கோபம் என்பது ஒரு எண்ணம். நம்மளால அடக்க முடியாதபடி அந்த எண்ணமானது மேலே வந்தது. அதனால அதை சிறப்பாக சொன்னார்.
வேறு எண்ணங்களை எல்லாம் நாம் அடக்கி விடலாம். ஆனால் கோபம் வந்துச்சுன்னா அடக்க முடியும். ஆகையினால கோபத்தை அடக்குவதற்கு கற்றுக்கொள்வது என்பதிலே அதுக்கு இந்த நாமத்தை சொல்லி கோபத்தை நம்ம அடக்குவதற்கு கற்றுக்கொள்ளலாம். அதை தாய்மானவர் சொல்லும்போது என்ன சொன்னார்? தினமிறக்க மனதை ஒன்று கூட்டினோம் என்று சொன்னா மனதிற்கு பல்வேறு சித்திகள் எல்லாம் உண்டாகின்றது. மனம் வலிமை பொருந்திய மனமாக மாறிவிடுகின்றது. அலைந்து திரிகின்ற மனதை ஒன்னா சேர்த்துட்டோம் சொன்னா அதுக்கு ஒரு சக்தி உண்டு. அது சித்தி என்று சொன்னார். பல்வேறு சித்திகள் அர்த்தமா சித்திகள் அனிமா லகிமா மகிமா என்று சொல்லி பல்வேறு சித்திகள் அவர்களுக்கு உண்டாகின்றன. சினமிறக்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனம் இறக்க கல்லாக்கி வாயே பராபரமே. மனமானது முதல்ல அடக்கிறதுக்கு முதல்ல நீங்க பழகணும். மனத்தை அடக்கணும். மனத்தை அடக்கினா கோபத்தை அடக்கணும். மனசை ஒன்று கூட்டினா உங்களுக்கு பல்வேறு சித்திகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேர்க்கணும். ஆனா மனமானது இறந்து போக வேண்டும். மனமானது இறந்து போயிடுச்சுன்னா அப்புறம் பிறகு கிடையாது. மனம் என்பது எதில் பிறக்கின்றது? நான் என்கின்ற அலங்காரத்தில் இருந்துதான் மனமானது பிறக்கின்றது. நான் என்பதை நான் என்கின்ற அந்த எண்ணம் தான் முதலிலே நமக்கு உண்டாகுது. நம்ம காலையில எழுந்த உடனே என்ன எண்ணம் வருது? நான் எங்கே இருக்கின்றேன். இதுதான் அந்த நான் என்பதுதான் முதல்ல வரும். அந்த நான் என்பது வந்த உடனே மனம் வந்து பற்றி நான் என்னும் ஒரு அகந்தை இவருக்கும் வந்து அறிந்தவுடன் ஜெகமாயை நானாவாகி தான் வந்து மாயையாக வந்து பற்றி கொள்ளும். கல் விளையும் துன்ப சாகரத்தின் தன்மை எவர் கடல் போல துன்பமானது மனம் வந்துச்சுன்னா வந்து. ஆகையினாலே மனம் என்பது நமக்கு மனதை போக்கி விட வேண்டும். பூராயமாய் மனதை போக்க அறியாமல் ஐயோ ஆராய் அடைந்தேன் நான் அரசே பராபரமே. மனதை முழுமையாக போக்கிவிட வேண்டும். அவ்வாறு போக்குவதற்கான உபாயம் என்ன? இந்த திருவருள் என்பதனை நாம் முதலில கண்டுபிடிக்க வேண்டும். அதை நாம் காண வேண்டும். அதனோடு கலந்து நிற்க வேண்டும். ஞானம் என்கின்ற அந்த நிலையில நாம் நிற்கும் போது ஒவ்வொரு பொருளினுடைய உண்மைத்தன்மையை நாம் உணரலாம். அதில் உண்மைத்தன்மையை உணர்ந்தோம் என்று சொன்னால் நமக்கு ஆசை என்பது அற்றுவிடும் சொன்னா சன்னியாசியா போயிட மாட்டாங்க. ஆசை இல்லாதபடியே அந்த பொருள்களை எல்லாம் நம்மளால அனுபவிக்க முடியும். ஆசைப்பட்டு அனுபவிப்பது என்பது வேறு, அதை இறைவனுடைய சொரூபமாக கண்டு அனுபவிப்பது என்பது வேறு. தந்தை தாய் கமர் தாரம் மகளே என்று சொல்லக்கூடிய இவையெல்லாம் பந்தம், நமக்கு வரக்கூடிய பந்தம். ஆனா எல்லாமே இறைவன் தான் அனைத்துமாக இருக்கின்றான் என்பதை நாம் தெரிந்து கொண்டிருக்கோம் என்று சொன்னால் இது பந்தம் என்பதை நீங்கி அந்த அன்பு என்பது அங்கே உண்டாகின்றது. நான் என்பதை யார் விட்டுவிடுகின்றார்களோ அவருடைய இதயத்திலே இருந்து அன்பானது பெருகின்றது. நான் என்பதுதான் நம்முடைய இதயத்திலிருந்து அன்பானது வெளியே வருவதை தடுத்து நிறுத்தி வைக்கின்றது. நான் என்பதை விட்டுவிட்டால் நம்முடைய இதயத்திலிருந்து அன்பானது பொங்கி வருகின்றது. அன்பு பொங்கி வருமேயானா எல்லாரிடத்திலும் அன்போடும் நியாயத்தோடும் கலந்த மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய யோகாசனாலை நமக்கு கற்றுக் கொடுத்ததை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கிடைக்கும். அன்பு என்பது இருக்குமேயானா என்ன ஆகும்? இன்பமாக முடியும். அன்பு என்பது இருந்தால் இன்பமாக வரும். பாசம் என்பது இல்லையா? தாய் குழந்தை இடத்துல இருக்குது பாசம். குழந்தை ஏதாவது தப்பு செய்துன்னு சொன்னால் தாய்க்கு கோபம். ஆனால் அன்பு இருந்தது என்று சொன்னால் அன்பினாலே குழந்தையை திருத்துவதற்கு உட்படுவாரே தவிர அதை கண்டிப்பதற்கு அதுபோல அன்பு இருந்ததுன்னா அன்போடு நாம் சொன்னோம் என்று சொன்னால் நம்முடைய வார்த்தைக்கு எல்லாரும் கட்டுப்படுவாங்க. அன்புக்கு எல்லா அடிமைகளாக எல்லாரும் அடிமைகளாக இருப்பாங்க. அன்புக்கு இறைவனே அடிமையாக இருக்கும். அதனால அன்பு என்பது நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நான் என்கின்ற அலங்காரத்தை நாம் விட்டுவிட்டு இருக்கோம். நான் என்பதுதான் என்ன நம்மிடத்திலே தோன்றுகின்ற முதல் எண்ணம். அதுதான் நம்மை விட்டு நீங்குகின்ற கடைசி எண்ணம். ஒவ்வொரு எண்ணமாக தள்ளிக்கொண்டே போனால் கடைசியாக நம்மிடத்தில் எஞ்சி நிற்பது நான் என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணம். நான் என்பதை தள்ளிவிட்டோம்
வித்தினை இறைவன் பதிய செய்கின்றான். அந்த அருள் வித்திலிருந்து அருளானது தோற்றத்துக்கு வருகின்றது. அது படிப்படியாக வளர்ந்து முழு நிலவாக தோற்றமளிக்கின்றது. அந்த முழு நிலவோடு கலந்து நிற்கும் போது அவர்கள் அமிர்தம் பருகியவர்கள் என்றே தாய்மரம் சொல்கிறது. மதி என்று சொன்னால் நிலவு, முழு நிலவு. மதிக்குள்ளே மதியை வைத்து, மதி என்று சொன்ன இது அறிவு. அந்த அருளாகிய மதிக்குள்ளே அறிவாகிய மதியினை வைத்து, மதிக்குள்ளே மதியை வைத்து வாய் மடுத்து அமிர்த வாரியை பருகி மண்ணும் ஆரம்பித்த படிவமாய். அமிர்தத்தை பருவதற்குன்னா அருளோடு கலந்து நிற்கும் போது ஒரு பேர் இன்ப நிலை அனுபவமானது அவர்களுக்கு உண்டாகின்றது. அதனைத்தான் அவர்கள் அமிர்தம் பருகுவதாக பெறுகின்றார்கள். அமிர்தம் பருகியவர்களுக்கு இறப்பு என்பது கிடையாது. அவர்கள் மனமும் இறந்து போய்விடுகின்றது. அதனாலே அவர்களுக்கு பிறப்பு என்பது கிடையாது. மனம் இருந்தால் பிறப்பு உண்டு, மனம் இல்லை என்றுனா பிறப்பு கிடையாது. அப்புறம் அமிர்தம் பருகினா இறப்பு கிடையாது. ஆகையினால பிறப்பும் இறப்பும் அவர்களுக்கு. பிறப்பு இறப்பு இல்லாதவர்கள் முக்தி பெற்றவர்களாக அவர்கள் இறைவனிடத்தில் சென்று ஐக்கியமாகி விடுகிறார்கள். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில லட்சியம். நம்மை தனித்த ஆன்மாவாக ஆணவத்தோடு கலந்திருக்கின்ற நம்மை, அந்த ஆணவத்தை நீக்கி நம் படிப்படியாக நம் பக்குவம் அடைய செய்துகொண்டே வந்து இல்லையா, நம்மை பல அவஸ்தைகளில் சிக்க வைக்கலையே, சகல அவஸ்தை, சுத்தாவஸ்தை என்று பல அவஸ்தைகளில் நம்மை உடம்பு போட்டு எடுப்பது போல நம்மை சுத்திகரித்து கொண்டே வந்து இறுதியில் மீண்டும் அவனோட சேர்ந்து கலந்து நிற்கக்கூடிய நிலைக்கு நம்மை இறைவன் கொண்டு வருகின்றான். அதற்கான வழிபாடாகத்தான், அதை தோன்றுவதற்காகத்தான் அந்த முழுநிலவு வழிபாட்டை எவ்வளோ நமக்கு இந்த முழுநிலவை நம்முடைய அகத்திலே நாம் பார்க்க வேண்டும். புறத்திலே பார்ப்பது வேறு இல்லையா. சந்திர தரிசனம் சொல்லிட்டு மூணாம் துறையை பார்க்கறதுக்கு அதற்கு ஒரு சடங்கு ஒன்று வச்சிருப்போம். மூன்றாம் துறையை பார்க்கறது முதல்ல அதுதான் கண்ணுக்கு தென்படும். அதை காட்டுவார் இல்லையா, குருவானவர் அதை காட்டி கொடுக்கும். இப்போது காலத்தின் மரங்கள் காட்டி, ஒவ்வொரு மரம் இருக்கும், அந்த மரத்தில் அதுல இருந்து ஒரு கிளை அடிப்போம், அதில் ஒரு கிளையை காட்டி, அந்த கிளையின் நுனியில் இருக்கக்கூடிய ஒரு அந்த நட்சத்திரத்தை காட்டி, அந்த நட்சத்திரத்துக்கு நேரம் மேலே அந்த பிறை சந்திரன், மூன்றாம் பிறை சந்திரன் வந்து ஒரு கீற்று போல அங்கே தெரிகின்றது. அதை பாருங்க நமக்கு ஆக அது போல காலத்தின் மரங்களை காட்டி தனிப்பிறை காட்டுவார் போல் கைவிலையில் வளையத்தில் சொன்னது போல அந்த அருளை நமக்கு குருவானவர் காட்டி கொடுக்கின்றார். அந்த அருளானது அதை நெருங்கி செல்ல செல்ல அது வளர்ந்து கொண்டே வந்து முழு நிலவாக பிரகாசிக்கின்றது. அதனோடு கலந்து நிற்பது தான், அதோடு கலந்து நிற்பது தான் இந்த முழு நிலவு வழிபாட்டினுடைய தத்துவத்தினை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை நாம் வாழ்க்கையில அடைவதற்கான முயற்சியில ஈடுபட வேண்டும். முதலில் என்ன செய்ய வேண்டும்? நாமத்தை சொல்லி மனதை ஒன்று திரட்ட வேண்டும். அப்புறம் அந்த ஒன்றையும் விட்டுவிட்டு மௌனத்தில் இருந்த ஒன்றும் இல்லாத மௌனத்தில் மன வெளியில வந்து நிற்பதற்கு பழகும். மன வெளியிலே கடந்து நிற்கும் போது அறிவு என்பது அங்கே தோன்றுகின்றது. அந்த அறிவினை கண்டு அறிவில நான் என்று சொல்லக்கூடிய அந்த அறிவில நான் என்பதை நீக்கிவிட்டோம் என்று சொன்னால் அது எங்கும் வியாபித்த அறிவாக மாறும், அறிவு வெளியாக மாறும். அதனை சிதாக்காத்தம் என்று சொல்வார்கள், அல்லது சிதம்பரம் என்று சொல்வார்கள். சிதம்பரம் எதுக்காக சிதம்பரத்துக்கு எல்லாரும் போகணும்னு சொல்றாங்கன்னா, சிதம்பரம் போகணும்னு சொன்னா இந்த அறிவு வெளிக்கு நாம் செல்ல வேண்டும். அறிவு வெளியிலே தான் நமக்கு அருள் கிடைக்கும். அருள் கிடைக்கும் என்று சொன்னால் அந்த பொன்னம்பலத்தை நாம் பார்க்கணும். அதே பொன் சோழ பிரகாசிக்கின்ற அந்த நிலவு ஒளியை பார்க்கின்றோம். அந்த வெளி முழுவதும் அந்த நிலவு ஒளியானது பிரகாசித்து பொன்னம்பலமாக மாறுகின்றது. அங்கே இறைவனுடைய நடனத்தை அமைப்பார். இந்த உலக காட்சியெல்லாம் இறைவனுடைய நடன காட்சியாக அவர்கள் காட்சியளிக்கின்றது. எனவேதான் பெரியவர்கள் எல்லாம் சிதம்பரம் போகணும் அப்படின்னு சிதம்பரத்தில் போய் முதல்ல சிற்றம்பலத்தை பார்க்கணும், அதாவது சிதாகாசத்தை பார்க்கணும். அப்புறமாக
ரெண்டையும் பார்க்கறதுக்கு ஒரு இடம் இருக்குது இல்லையா? சிதம்பரத்தில் போனோம்னு சொன்னால் ஒரு மேடை இருக்கும். அந்த மேடையில் நின்று பார்த்தோம்னு சொன்னால் இந்த சிதாதாசமும் நமக்கு தெரியும், சிற்றம்பலமும் தெரியும், பொன்னம்பலமும் தெரியும். அந்த மேடை இருக்கிற இடம் வந்து அங்கே கோவிந்தராஜ பெருமாள் வந்து அங்கே சயன காலத்தில் படுத்திருக்கார். அவர் சயன காலத்தில் படுத்திருக்காருன்னு தான் தூங்கியிருக்காரு. அவர் ஒரு லிங்கத்துக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பார் இல்லையா? நம்ம பார்த்தோம் சொன்னால் லிங்கத்துக்கு அவரே அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பார். அது அது வடிவமைத்து வச்சிருப்பார். அது போல அவரு தூங்காத தூக்கம் என்கின்ற அந்த தூக்கத்தில் இருந்தபடி அவரு அந்த லிங்கத்துக்கு அந்த நாமத்தை ஜபத்தை இடைவிடாது எடுத்துக் கொண்டே லிங்கத்திற்கு இடைவிடாது அர்ச்சனை செய்து கொண்டே இருக்கின்றார். அவ்வாறு அர்ச்சனை செய்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அது சிற்றம்பலமானது பொன்னம்பலமாக மாறும். பொன்னம்பலத்தில் இறைவனுடைய நடனத்தை நாம் அதை பார்த்தவர்கள் அதை விட்டுட்டு வெளியே வர மாட்டாங்க இல்லையா? அதிலேயே அங்கே நிற்பதற்கு முயற்சி செய்வார்கள். அவ்வாறு நிற்கும் போது அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த வினைகள் எல்லாம் மனமானது முழுமையாக கரைந்து எல்லாமே அனைத்து தத்துவங்களும் நீங்கி 96 தத்துவங்களும் அவர்களை விட்டு நீங்கி ஆன்மாவானது தனித்து இறைவனுடைய ஊன்றிய திருவடின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லையா? இறைவன் ஒரு பாதத்தை உயர்த்தி ஒரு பாதத்தை ஊன்றி நடனம் ஆடிக்கொண்டிருப்பான். அந்த ஊன்றிய திருவடியிலே அந்த கீழே சென்று அவர்கள் அடைக்கலமாகின்றார்கள். தூக்கிய திருவடியானது நம்முடைய வினைகளை எல்லாம் சிவகடிக்கும். கவர்ந்த செல்வதற்கு வரக்கூடிய அந்த யமனை விரட்டி அடித்தது தூக்கிய திருவடி. ஊன்றிய திருவடி முக்கிய அளிக்கின்ற திருவடி. அந்த முயலகன் சொல்லக்கூடிய ஆணவத்தை அடக்கி வைக்கின்ற திருவடி. அந்த திருவடியின் கீழே சென்று அவர்கள் தஞ்சம் அடைகிறார்கள். அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியம். அதுதான் இந்த முழுநிலை வழிபாட்டினுடைய தத்துவம். இதை நாம் அறிந்து கொண்டு இதை வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும். அதை அடைவதற்கான முயற்சியிலே நாம் ஈடுபட வேண்டும். அதற்கான வழியை நமக்கு யோகாசனாலயத்திலே காட்டிக் கொடுக்கின்றார்கள். நாம் அனைத்து வகுப்புகளிலும் தொடர்ந்து நாம் கலந்து கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு படிப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் படிப்படியாக நம்முடைய ஆத்மாவானது முன்னேறி சென்று அந்த முக்தி என்று சொல்லக்கூடிய முடிவான நிலையினை சென்று அடைகின்றது. அதனை அடைவதற்கான முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொண்டு அதற்கு திருவள்ளுவரும் நம்மை கூட்டி வைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு அடையனது செய்யப்பட்ட அன்பர்களுக்கு நன்றி வணக்கம் கூறி மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் போன குரு வாழி அருள் வார்த்தை